அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குலதெய்வமே சரணம். ஸ்ரீ பூர்ண புஷ்கலாம்பிகா சமேத அழகுக்கூத்த ஐயனாரே சரணம். திரியம்பக புராதீசம் கணாதிப சமன்விதம் கஜாரூடம் அகமந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம். மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்பம் தொடர, இதயம் குளிர, இமயம் வசப்பட, இனி யாவும் இனிமையாய் அமைந்திட விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் இந்த எபிசோடை தொடங்குகின்றேன். இந்த எபிசோடில் முதலாவதாக சித்திரை மாத சிறப்புகளையும் மற்றும் இந்நாளில் நமது குலதெய்வத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தினோம் மற்றும் பஞ்சாங்க படனம் படித்தோம். அதைத் தொடர்ந்து நமது சிவாலயம் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்தன்று சென்றிருந்தோம், மகிழ்ந்த காட்சிகளை இதில் பகிர்ந்துள்ளோம். மண்டலாபிஷேகத்திற்கும் சென்றிருந்தோம், அதில் சில காட்சிகளை இதில் பகிர்ந்துள்ளோம். அதனைத் தொடர்ந்து வழக்கம்போல் நாம் ஊர் திரும்புகையில் நமது ஆலத்தூர் அருள் நிறைந்த ஆச்சாலம்மன் திருக்கோயிலுக்கு சென்று அம்பாளின் தரிசனம் கண்டு அருள் பெற்று ஊர் திரும்பினோம். இதை இந்த எபிசோடில் காட்சிப்படுத்தியுள்ளோம். அனைவரும் கண்டுகளித்து மகிழ அன்புடன் வேண்டுகின்றோம். காலச்சக்கரத்தில் கதிரவன் மேஷ ராசியில் பயணிக்கும் காலமே சித்திரை மாதம் என்று அழைப்பது உண்டு. சித்திரை மாதத்தை வசந்த காலம் என்றும் அழைக்கின்றோம், இளவேநீர் காலம் என்றும் அழைப்பார்கள். சிறப்புகள் மிகுந்த சித்திரை மாதத்தில் பல சிறப்புகள் உண்டு. எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியவில்லை. முதலாக சித்திரை திருவோணம் 21/4/25 திங்கட்கிழமை அன்று பெருமாள் கோயில்களில் மிகவும் விமர்சையாக நடைபெறுவது உண்டு. அடுத்ததாக அட்சய திருதி அனைவருக்கும் தெரியும், மிக மிக சிறப்பான ஒரு நாள். அந்த நாள் 30/4/25 புதன்கிழமை அன்று வருகிறது. அடுத்தபடியாக சித்ரா பௌர்ணமி, இது 12/5/25 திங்கட்கிழமை வருகிறது. அதாவது நாம் செய்கின்ற தவறுகளை கணக்கெடுத்து கொண்டிருக்கும் சித்திரகுப்தன் தோன்றியது சித்ரா பௌர்ணமி அன்றுதான். சித்ரா பௌர்ணமி அந்நாளில் காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தன் ஆலயத்தில் அவருக்கும் இவரது மனைவி கர்ணிகாவுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இதேபோன்று திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் சன்னதிக்கு எதிரில் உள்ள சித்திரகுப்தனுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். சித்திரகுப்தனுக்கு இந்நாளில் நெய் விளக்கேற்றி வழிபடலாம். பாவம் செய்யாதிருக்க துணையாக இருக்க இவரை வேண்டி வரம் பெறலாம். அடுத்தபடியாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் 8/5/25 வியாழக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. மதுரையில் கோடை விழா என்று சிறப்பாக அழைப்பார்கள். மதுரை கோலாகலமாக இந்த 10 நாள் திருவிழாக்கள் கோலம் கொண்டிருக்கும். அனைத்து கோயில்களிலும் சித்திரை மாதத்தில் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கமாகும். கோடை திருமஞ்சனம் என்று கூட கூறுவார்கள். என்ன மெய்யன்பர்களே, சித்திரை மாதத்தின் சிறப்புகளை மிக சுருக்கமாக சொல்லிவிட்டேன் என்று நினைக்காதீர்கள். காலத்தின் கட்டாயத்தை கருதி சுருக்கமாக முடித்துள்ளேன். அடுத்தபடியாக நாம் நமது குலதெய்வ கோயிலில் நடைபெற்ற அபிஷேக ஆராதனைகளையும் இந்த பஞ்சாங்க பாடலும், இந்த ட்ரிப்பு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு எல்லாமே, அதனால்
முழுசாக எங்களால் படித்து இது பண்ண முடியல. என்ன பண்ணுறது, அதுக்காக இருந்தாலும் அந்த ஒரு கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை அவர்கள் வந்திருந்தாங்க, அவங்களும் இருந்தாங்க. நம்ம ஆலயத்துக்கு மிகவும் பரிச்சயமான சுந்தரமூர்த்தி, காரைக்கால் சுந்தரமூர்த்தி சிவாச்சாரியாரும் வந்திருந்தார்கள். மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. ஓரிரு காட்சிகள் மட்டும் அதில் காட்சிப்படுத்தியுள்ளோம். அதனை கண்டுகளிக்க அன்புடன் வேண்டுகின்றோம். ईशाद्याः विघ्नोषस्तुलबद्धवासीतिहृज्जरः इति बलस्वितिः अश्यष्टि गणकर्णाटस्थस्य सकलदाध्ययनानुमितस्याः व्याघ्राः निधानन्दस्य विदूरन्तगिरिः शौरीकृतसद्भाणस्याः दिवाग्रस्तनासंवत्सरे शादलासिद्धसंवत्सरे चेः असुभ्याः विद्या ओ विनद्या सुतारतः बाहुसेत्यः पद्यान्तिकशत्यन्यः अस्मिन्
குலதெய்வத்தின் அபிஷேக ஆராதனைகளை கண்டு கழித்து அருள் பெற்று மகிழ்ந்திருப்பீர்கள் என நினைக்கின்றோம். நமது ஆலத்தூரில் மிகவும் பழமை வாய்ந்த கிட்டத்தட்ட 100-200 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் கும்பாபிஷேகம் நடைபெற்றதாக கூறுகிறார்கள். மிகவும் சிதிலமடைந்த திருக்கோயில். மேற்கு பார்த்த சிவன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐராதீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்பாள் அங்கே கூடிய இருக்காங்க. இப்போ பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்புமாக கடந்த 7/4/25 திங்கட்கிழமை அன்று சோமவாரம் அன்று சிறப்பாக நடைபெற்றது. உள்ளூர் வாசிகள் அனைவரும் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பித்தார்கள். அக்காட்சிகளை இப்பொழுது நாம் பார்ப்போம். सत्याय महावत्साय महावत्सोरी महालक्ष्म्यासनाय नमः धान्यलक्ष्मी नमः संतानलक्ष्मी नमः बीजलक्ष्मी नमः विजयलक्ष्मी नमः गजलक्ष्मी नमः सौभाग्यलक्ष्मी नमः नमो देवता महालक्ष्म्यै नमः। ओम हिरण्यवर्णाधरणी
दुर्गत्वेद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थमस्मिन् अखिलामेद ऐरावतीश्वर अनुग्रह वरप्रसादित्यर्थमस्मिन् महाकुम्भाभिषेकरमदे तृतीयदिवस प्रातःकाल द्वितीयकाल यागशाला पूजा मध्ये अष्टपुष्पार्चनं करिष्ये। ओम हां ओम शिवासनाय नमः। ओम हां ओम शिवमूर्तये नमः। ओम हां शिवाय नमः। ओम हां हृदयाय नमः। Tuhan
கும்பாபிஷேகம் எனில் யாகசாலையில் மூர்த்திகளுக்கு உரியதாக வைத்து பூஜிக்கப்பட்ட குடத்தின் நீரை அந்தந்த மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்வதே கும்பாபிஷேகம் என்று சொல்லுவார்கள். இதனால் அந்த மூர்த்தி அந்த விக்கிரகத்தில் எழுந்தருள்கின்றார் என்பது ஐதீகமாகும். கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு மகாபிஷேகம், அதாவது மூல விக்கிரகத்திற்கு முறைப்படி அபிஷேகங்கள் செய்து அலங்காரம் செய்து தரிசனம் கொடுத்தல், இது மகாபிஷேகம் என்று அழைக்கப்படும். மண்டலாபிஷேகம் பற்றி கூறுகையில், பிறந்த குழந்தையாக இருக்கும் விக்கிரகத்தில் வீற்றிருக்கும் இறைவனை 45 நாட்கள் விசேஷ பூஜைகள், அபிஷேக ஆராதனைகள் செய்து முழு சக்தியுடன் இருக்க செய்வதே மண்டலாபிஷேகத்தின் முக்கிய சாராம்சமாகும். அம்பாள் உடனுரை அருள்மிகு ஐராவதீஸ்வரர் ஆலய இசைமணி ஒலிக்கும் நேரம்.
சின்ன மெய்யன்பர்களே கும்பாபிஷேக காட்சிகளையும் மண்டலாபிஷேக காட்சிகளையும் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். அங்கு எழுந்தருளிக்கும் சித்தி விநாயகர் மிகவும் பழமை வாய்ந்தவர். அடுத்தபடியாக முருகர், இவரை பற்றி கூறும்பொழுது எண்கண், எட்டுக்குடி போன்ற ஸ்தலங்களில் உள்ள திருமேனிகள் போல் இங்கும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வனுடன் காட்சியளிக்கிறார். மிகவும் பிரமாதமான ஒரு சொரூபம். பார்த்து மகிழவும் அருள் பெற்று மகிழவும் அவசியம் ஆலயத்திற்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்தபடியாக ஐஸ்வர்யம் தரும் ஐராவதீஸ்வரர் மேற்கு பார்த்த லிங்கம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நிறையா ட்ரிப்பு. 1000 கிழக்கு திசை நோக்கிய சிவபெருமானை தரிசிப்பதில் ஒரு மேற்கு பார்த்த சிவபெருமானை தரிசித்தால் மிகவும் புண்ணியமாகும். திருக்கடையூர், மயிலாப்பூர் போன்ற ஊர்களில் உள்ள சிவ திருமணிகள் அனைத்தும் மேற்கு பார்த்த சிவ ஸ்வரூபங்களாகும். அதே போன்று நமது ஐராவதீஸ்வரரும் மேற்கு பார்த்த சிவபெருமான் மிகவும் அருள் நிறைந்தவர். பல தோஷங்களை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சிவபெருமான். அவரையும் தரிசிக்க அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக அகிலாண்டேஸ்வரி அம்பாள். அவளும் அழகு நிறைந்து அருள் நிரம்ப தரும் அகிலாண்டேஸ்வரி அம்பாளும் பிரமாதமாக எழுந்தருளியுள்ளார். இதை தவிர சுற்றுப்புறங்களில் துர்க்கை, பிரம்மதேவன், சூரியன், தட்சிணாமூர்த்தி எல்லா திருமேனிகளும் நவகிரகம் தனி மண்டபம் கொடுத்து எழுந்தருள செய்துள்ளார்கள். மிகவும் பிரமாதமாக கோயில் நாம் நினைப்பதற்கு மேலாக மிகவும் பிரமாதமாக அமைந்துள்ளது. அனைவரும் குலதெய்வம் கோயிலுக்கு வரும்பொழுது நமது சிவாலயத்துக்கும் சென்று வழிபட்டு மகிழ்ந்து அருள் பெற்று சிறக்குமாறு அன்புடன் வேண்டுகின்றேன். வழக்கம்போல் நமது ஆலத்தூரில் அருளாட்சி செய்து வரும் ஆச்சாள் அம்மனின் அருள் பெற்று தரிசனம் கண்டு மகிழ்ந்து ஊர் திரும்பினோம். அனைவரும் அந்த காட்சிகளையும் பார்த்து ரசிக்க அன்புடன் வேண்டுகின்றேன். அன்பு நெஞ்சங்களே, நாம் இந்த எபிசோடில் சிவாலய கும்பாபிஷேகத்தை பற்றியும் நமது குலதெய்வத்திற்கு இந்த மாதம் சித்திரை மாதம் நடத்திய அபிஷேக ஆராதனைகளையும் கண்டுகளித்து ஆச்சாளம்மனின் அருளை பெற்று திரும்பியுள்ளோம். சித்திரை மாதம் அனைவருக்கும் சிறப்பு வாய்ந்த மாதமாக அமைந்திட எல்லாம் வல்ல நமது குலதெய்வத்தினை பிரார்த்தனை செய்து மகிழ்கின்றேன். விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.